வெளிப்படுத்தின விசேஷம் 6:9 அவர் 5ஆம் முத்திரை உடைக்கும் போது தேவ வசனத்து நிமித்தம் கொல்லப்பட்டவர்களும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் கீழே இருக்குன்னு பாக்குறோம். அதுல தேவ வசனத்து நிமித்தம் கொல்லப்பட்டவங்களாம் யாரு, தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவங்களாம் யாரு? அதாவது தேவ வசனத்து நிமித்தம் கொல்லப்பட்டவங்களாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆபேல்லேருந்து யோவான் ஸ்நானன் வரைக்கும் மறிச்ச எல்லா ரத்த சாட்சிகளும் தேவ வசனத்து நிமித்தம் கொல்லப்பட்டவங்க தான். அதாவது இயேசு கிறிஸ்துவ நாட்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரைக்கும் மறிக்கிற பூர்ணமான சுவிசேஷத்தை அறியாத ரத்த சாட்சிகள் எல்லாருமே அவரை பற்றி சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவங்க. இதை தான் வந்து வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, தேவ வசனத்து நிமித்தம் கொல்லப்பட்டவங்க, அப்புறம் வந்து சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவங்கன்னு சொல்லப்பட்டவங்க வந்து இவங்க தான் சிஸ்டர். வேற அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம் சத்தியமுள்ள ஆண்டவரே எங்கள் ரத்தத்தை குறித்து எது வரைக்கும் பழி வாங்காம இருப்பீங்க அங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு கடவுள் என்ன சொல்றாரு? அது கடவுள் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் ஒரு வெள்ளை அங்கி வஸ்திரத்தை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, தங்களை போல உடன் பணிவிடைக்காரரும் சகோதரருமா இருக்கிறவங்களோட தொகை வந்து இன்னும் பூர்ணமா நிறைவேறல, அது பூர்ணம் ஆகிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் தங்களை போல உடன் பணிவிடைக்காரன்னு சொல்றீங்க. அந்த உடன் பணிவிடைக்காரர்கள்னா யாரு? அதாவது இந்த உடன் பணிவிடைக்காரர்கள் இந்த இடத்துல வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரம் 9, 10 வசனம் சொல்லப்பட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அதை இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, அதாவது அந்தி கிறிஸ்துவ நாட்கள் மொத்தம் 7 வருடம். முதல் 3.5 வருடம் வந்து உபத்திர காலம், அடுத்த 3 வந்து மகா உபத்திர காலம். இந்த முதல் 3 வருடத்துல வந்துட்டு அந்தி கிறிஸ்துவோட முத்திரை நான் வந்து தரித்து கொள்ள மாட்டேன், ஏசு கிறிஸ்து தான் என் தெய்வம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அடிபட்டு கொல்லப்படுறவங்க தான் இந்த உடன் பணிவிடை ஆட்கள் சிஸ்டர். இதுல வந்து ரத்தத்தை குறித்து பழி வாங்குன்றதுல எனக்கு ரத்தத்தை குறித்து ஒரு சந்தேகம் இருக்கு. அதாவது ஆதியாகம் 4 அதிகாரத்தை ஆபேலும் ரத்தம் கூப்பிடுதுன்னு கடவுள் வந்து காயின் கிட்ட சொல்றாரு. எபிரேயர் 12:24 ஆபேலின் ரத்தம் பேசுந்த பார்க்கும் நன்மையானவளை ரத்தம் பேசு ரத்தத்தின் இடத்துக்கு வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஆபேல் ரத்தம் என்ன பேசுது, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன பேசினது? இந்த இடத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா, அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஆபேலின் ரத்தம் பேசினது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசினதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆபேலின் ரத்தம் வந்து என்ன சொல்லுதுன்றது தான் நீங்க வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசி பாத்தீங்கன்னா, எங்களுக்காக பழி வாங்குங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் அதுக்கு அர்த்தம். அதாவது ஆபேல் ரத்தம் என்ன பேசிருக்குன்னா, எங்களுக்காக பழி வாங்கும், இந்த மாதிரி என் சகோதரன் காயின் எனக்கு கொலை பண்ணிட்டானே அவன் வந்து பழி வாங்கும் அப்படின்னு தான் அந்த ரத்த சாட்சிகள் வந்து சொல்றாங்க. இது இயேசு கிறிஸ்து ரத்தம் வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம இருக்கிற அவங்க செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு மன்னியும் தான் சொல்றாங்க. அதனால அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஆபேலின் ரத்தம் பேசினவைகளை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசும் ரத்தத்தின் இடத்துல வந்து சேர்ந்தீர்கள்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. சிஸ்டர், இதுல நம்ம ரத்தத்தை குறித்து பார்த்துங்க, ரத்த சாட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். இதுல உபத்திர காலம் மகா உபத்திர காலம் நான் சொன்னேன். சரி, அந்த உபத்திர காலம் எப்படியாப்பட்டதா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரை சம்பவித்தாத இதெல்லாம் அதில் நடக்கும். ஈவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தாரல அதை விட கொடுமையான மரணம்லாம் அந்த உபத்திர காலத்துல இருக்குன்ட்டு எங்க பாஸ்டர் மூலியமா கேள்விப்பட்டிருக்கேன் சிஸ்டர். அதுதான் சிஸ்டர், இப்போ என்னன்னா அந்த கொடுமையான நாட்களுக்குள்ள நம்ம போகக்கூடாதுன்றதுக்காக கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. சரி, இயேசு கிறிஸ்து மாதிரி ஒருத்தர் வந்து மன்னியும் சொல்லி மரிச்சார்ல சிஸ்டர், அவர் யாரு? அவர் தான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம ஸ்தேவானை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவோட அடிசுவடுகளை அப்படியே ஃபாலோ பண்ண ஒருத்தர். அவர் பரிசுத்த ஆவினாலும் ஞானத்தினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவராக இருந்தார். இவரை கல்லெறியும் போது இவரும் முழங்கார் பண்ணிட்டு, இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிங்கன்னு சொல்றாரு. அவருக்குள்ள பரிசுத்தாவி இருந்ததுனால அவரும் மன்னிங்கன்னு சொல்றாரு. பரிசுத்தாவி இருந்தா மன்னிப்பு கேட்பாங்கல்ல? ஆமா சிஸ்டர், அதாவது நீங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பரிசுத்தா வந்து கடவுள் நமக்கு எதுக்கு கொடுக்குறாங்க, நம்ம தனிப்பட்ட முறையில் அந்நிய பாஷை பேசி தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாரையும் மன்னிச்சாரோ, எல்லாருக்காக பரிந்து பேசினாரோ, பரிதவிச்சாரோ, நாமளும் அதே மாதிரி எல்லாரும் போல எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாருக்காக பரிந்து பேசணும், நம்ம இயேசு கிறிஸ்து போலவே மாறி மனவாட்டியா ஆகணுன்றதுக்காக தான் பரிசுத்தாவி கொடுத்துருக்காரு, தவிர தனிப்பட்ட முறையில் நம்மளை மேன்மைப்படுத்துறதுக்காக கடவுள் வந்து கொடுக்கல சிஸ்டர். அப்போ சிஸ்டர், பழி வாங்குன்னு சொன்னா அவங்களா ரத்த சாட்சி, மன்னிங்கன்னு சொன்னா அவங்கதான் இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டி. அதுதான் நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டியா ஆகிறது தான் நம்மளுடைய கோல். எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டு ஒரு பரிந்து பேசுற ஜபமா நம்மளுடைய ஜபம் இருக்கணும்.
அதனால இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில வந்து நமக்கு ஒரு முன்மாதிரியா வாழ்ந்து போயிருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட கொடுமையான காலத்துல வந்து நம்ம தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்க தப்பிக்கொள்ளும்படிக்கு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் எண்ணப்படுவர்கள் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம எப்போது எப்படியாப்பட்டவங்களா இருக்கணும்னா, பரிசுத்த ஆவியில நிறைந்து நம்ம எப்போது விழிப்புள்ளவர்களா ஜெபிக்கக்கூடியவர்களா நம்ம வந்து இருக்கணும். ஆனா பாருங்க, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி இந்த இரத்த சாட்சிகள் இல்லாதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள்ல அவங்க பழிவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான் சொல்லுது அவங்கள மன்னியும் சொல்லிட்டு. அதனால இந்த நாளும் கூட இயேசு கிறிஸ்து ரத்தம் எப்படி எல்லாருக்கும் மன்னிப்பு வாங்கி கொடுக்குதோ, அப்படியே நாமளும் வந்து எல்லாரையும் மன்னியும் சொல்லுவோம். நாமளும் கர்த்தருக்கு மனவாட்டியா மாறுவோம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள நம்ம கிருபை கொடுத்தா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென்.